நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப டேஸ்டியான கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதே போல் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை பொடிச்சிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூடவே எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடையிடையில கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதே மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு பாக பதம்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 1/4 கப் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கோதுமை மாவு சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த நெய்லேயே நல்லா வறுப்படணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இதோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. நெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசல் இருக்குல்ல, அதை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருங்க. வடிகட்டிட்டு உடனேவே இதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். கலந்துட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவே அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட்டிகள் படாமல் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப வெளியில் தெரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட கலந்துக்கலாம். பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்சிக்கு இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் எடுத்து 1/4 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூவை கூட தண்ணியில் ஊற வச்சு சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கல்ல, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அல்வாவை சுட சுட சர்வ் பண்ணிக்கோங்க. சூடாகவும் சாப்பிட்லாம், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்குமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கல்ல, இது எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்களும் கம்மி தான், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.